சீட்டு விளையாடும் போது பார்க்கணும். சீட்டு விளையாடும் போது அமைதியா விளையாண்டு பார்த்திருக்கியா? பெரிய இது மாதிரி பில்டப் பண்ணிக்கிட்டு செய்தி வீடி போஞ்சுக்கிட்டே இருக்கும். போட்டு சோக்கர் வாடா வாடா அக்கமா எட்டுடா ரம்மிடா எல்லாமே சோக்கரான்டே முண்டா. அவன் 100க்கு 100 பாயிண்ட் வாங்குவேன். கண்ணதாசி அதுல ஒரு ஆள்றான். பொம்பளைய ஊராங்கிட்டு 100 நான் விளையில எங்கடிதா ஒரு 2 என்ன 2 முத மண்ண நோண்டு உங்களை வச்சுக்கிட்டு நான் இன்னும் பண்ண முடியாது. போட ஒரு 12 தாயம் வாடி சக்காலத்தி நானு முருகா மாரிமுத்து இருக்கால்லப்பா இருங்கடா. அப்ப 2 வயலு எனக்கு கார்ல வரமுட்டாங்க. கதையை கேளு அண்ணே. கார்ல வரம்னே அவன் எப்படித்தான் பேசுவேன். என்னே சரின்ட்டு வாங்கடான்ட்டேன். பாப்பாட்டி பசிக்கிறானே இருடா பார்த்து விட்டு உன்னை பொழந்துருவாங்க. அவன் என் கம்பெனியால் உன்னை ஏறி விட்டுருவேன். சரின்னு கார்ல வந்தாங்க. 1 நாள் வந்தாங்க, 2 நாள் வந்தாங்க, 3ஆம் நாள் வரல. அங்கிருந்து அவங்க அப்பா போன் அடிச்சார். நான் கேட்டேன் ஏன் 2 பேரும் வரல நாடகத்துக்குன்னே. போங்கண்ணே அவங்க பொழைச்சதே மறு வளர்ப்பு அப்படின்னு. ஏன் உடம்பு சரியில்லைன்னு? 2 பேர்த்துக்கு ஏசி ஒத்துக்கலண்ணே. கார் ஏசி ஒத்துக்கலையா? திருப்பி வந்தேன். என்னடா மாரிமுத்து எதுக்குடா வரல? ஏசி ஒத்துக்கலண்ணே மேமூச்சு கீமூச்சு வாங்கி. நம்ம நரேன் பச்சான பத்தி சொல்லுங்கண்ணே. நரேன் சார். ஆமா என் மேனேஜர் ஒருத்தர் இருக்காரு. அவர் பேரு நரேன். நான் நாடகத்துக்கு கிளம்பும் போதே மஞ்சூருட்டு மாடு மாதிரி அந்த மைண்ட்ல தான் இருப்பேன். இவர் உடனே சார் என்ன நரேன் அறந்தாங்கி பக்கம் ஒரு நாடகம் பேசணும்ல சார். ஆமா அதுல நல்ல லேடிஸா கேக்குறாங்க, நான் என்ன செய்ய? மண்டி ஓடு. மண்டி போட்டு மச்சான் என்ன பண்ணுவாரு? தாயம் போடுவார்.